ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணுவோட கான்ட்ரவர்சி பற்றி எல்லாருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ லீகல் இஷ்யூ ஆயிடுச்சு. இதில் ஸ்ரீ விஷ்ணுவோட ஒய்ஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த இஷ்யூவை பற்றி. பட் என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் பேரை மென்ஷன் பண்ணாமல் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் வந்து த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கலாக இருக்கட்டும் மென்டலியாக இருக்கட்டும் ரொம்பவே கஷ்டமான ஃபேஸ் இது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சின்சியராக நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். உங்களோட கைண்ட்னஸ்க்காக, உங்களோட சப்போர்ட்டுக்காக, உங்கள் மெசேஜ் அண்ட் ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பயஸ்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்னெசரி ஸ்பெக்குலேஷன், அதாவது தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் பயங்கரமான மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டர்மாயில் தான் கொடுத்துருக்கு. என்னோட பசங்களை வந்து நான் வீட்டிலே வச்சிருக்கேன். ஏன்னா தேவையில்லாத அட்டென்ஷன் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து இதை ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை. எனக்கு ஒரு கில்ட்டும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நான் என்கிட்டே கேட்டுப்பேன். என்னை பற்றி பேசுகிற விஷயங்கள், என்னை பற்றி போடுற ஹெட்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது. அது வந்து என்னை அஃபெக்ட் பண்ணாது. இன்னும் சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிவரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தேவையில்லாமல். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாவிலேருந்து பிரேக் எடுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து ரொம்ப தப்பாக வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ மொத்தமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யாராச்சும் ஜென்யூனாக நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் லீகல் ரூட் எடுங்க. சும்மா வேகா பப்ளிக் அக்யூசியேஷன்லாம் கொடுக்காதீங்க கிளாரிட்டி இல்லாமல் என்னோட பேரை டேமேஜ் பண்ண. என்னையும் என் தங்கச்சியும் என் பசங்களையும் உங்களோட தாட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸில் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான டைம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் லைஃப் த்ரெட்ஸும் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என் ஜேர்னியை பார்த்துருக்கீங்க, என் ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருக்கீங்க, என்னோட சக்ஸஸும் பார்த்துருக்கீங்க. என் பக்கத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கபலமாக இருந்திருக்கீங்க. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அஷ்மிதா சொல்லியிருக்காங்க. ஸோ அஷ்மிதா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு ட்வீட்டோ எந்த ஒரு போஸ்ட்டோ வந்து இது வரைக்கும் போடலை அப்படின்னு கிளியராக தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் அவங்கள இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணுக்கும் இவங்களுக்கும் வந்து முன்னாடியே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்னதான் டிவோர்ஸ் ஆகி இருந்தாலும் இவங்க வந்து இப்போ சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்க டிவோர்ஸ் வந்து இன்னும் ரிவோக் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்ல இவங்க ஸ்ரீ விஷ்ணு சைடு இல்லை அப்படின்னு ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.